வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த ஸ்வீட்டை நம்ம கடையில் தான் வாங்குவோம், வீட்டில் செய்ய மாட்டோம். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி, செலவும் ரொம்ப குறைவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எடுத்து 1 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில், கலர் மாறக்கூடாது. வேர்க்கடலை பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கணும். தோல் உரித்த பிறகு கலர் மாறக்கூடாது, கருகிடக்கூடாது. 1 நிமிஷம் தோல் அப்படியே உறிஞ்சி வர மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தா தோல் உறிஞ்சி வரும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம 2 கை கொண்டு தேய்ச்சி அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், 1 கப் இருக்குது. இது கூட ஒரு 4-5, இந்த 1 கப்பில் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக பிஸ்தா ரோல் முந்திரியும் பிஸ்தா வச்சு தான் செய்வாங்க. நீங்கள் வேர்க்கடலை செய்து பாருங்கள், எந்த வித்தியாசமும் தெரியாது. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது பல்ஸ் மோடில் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே சுற்றுனீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாகிடும். நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க, அழகாக பவுடர் போல் வந்துடும். நான் அதை ஜலிக்கலை, நீங்கள் ஜலிக்கிறதுனா ஜலிச்சுக்கோங்க. இப்போது 3/4 கப், 1 கப் வேர்க்கடலைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி நீங்கள் முழுகிற அளவுக்கும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரு கம்பி பதம், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பி பதம் எப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு கம்பி பதம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது தெரியாதவங்களுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இப்போது அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே கிளறி விடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே கிளறி விடலாம். இப்போது இது கூட நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நெய் சேர்க்குறேன். நெய் அதிகம் தேவையில்லை. நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை, கண்டிப்பாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இறுகி வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பாலித்தீன் கவரு இல்லைனா பால் கவரு இல்லை எண்ணெய் கவரில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு பாட்டாக பிரிச்சுருக்கேன். ஒரு பெரிய பாட்டு அது பிஸ்தா கலர் சேர்த்து, க்ரீன் கலர், நீங்கள் பிஸ்தா எசன்ஸ் இல்லைன்னா க்ரீன் கலர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது பிசைகிறத நான் காட்டலை. இது போல் நல்லா பிசைஞ்சா எல்லாமே க்ரீன் ஆகணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது நடுவில் நல்லா நல்லா ரொம்ப மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது நடுவில் அந்த க்ரீன் கலர் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்தோம் பார்த்தீங்களா, க்ரீன், அதை நல்லா நடுவில் இந்த மாதிரி ரோல் பண்ணி நடுவில் வச்சிடலாம். நம்ம எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ, இந்த சைஸ் எல்லாம் உங்கள் விருப்பம்தான். இவ்வளோ திக்காக போடணும் இல்லை ரொம்ப தின்னாக போடணும், மெலிசாக அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். இதுலேயே கட் பண்ணலாம். நான் இன்னும் மெலிசாக ஆகியிருக்கேன். இப்போது இந்த சில்வர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் மேலே விட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் தான், கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான். இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். தின்னாவோ திக்காவோ எப்படியோ உங்கள் விருப்பம். நல்லா நீளமாகவும் கட் பண்ணலாம், இல்லை சின்னதாகவும் கட் பண்ணலாம். நான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே எப்படி கடையில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறணும். கொஞ்சம் திக்காக வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அதுதான் பதம். இது வேறு ஒன்றும் இல்லை. இல்லையா, உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணணும்னா முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா திக்காக ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் எப்படி இருக்கோ அதே போல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தானது. நம்ம முந்திரியில் செய்ய முடியலன்னா நம்ம வேர்க்கடலை செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.